வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டதா, அந்த மூடிய கதவு அது தோல்வியின் அடையாளம் என்று நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. அது தேவன் உங்களிடம் சொல்லும் ஒரு செய்தியா கூட இருக்கலாம். ஒன்று, வாழ்க்கையில மூடப்படுகிற எல்லா கதவுகளும் நிராகரிப்பு அல்ல. அதாவது நாம் விரும்பிய வாய்ப்பு கிடைக்காமல் போகும். அது வேலையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நீங்க போட்ட திட்டம் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு தீங்கு விளைவிக்கும் பாதைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக கதவை அடைத்தார். 2, அடைக்கப்பட்ட கதவு திசை மாற்றத்திற்கான அறிகுறியா இருக்கலாம். சில நேரங்கள்ல நாம் செல்ல நினைக்கும் வழி சரியானதாக இல்லாமல் இருக்கும்போது தேவன் அந்த வழியை அடைக்கிறாருங்க. நான் சொல்லுவேன், இன்னும் சிறந்த வழிக்கு உங்களை திருப்புகிறார். தேவன் இல்லை என்று சொல்வது இன்னும் உனக்காக ஒரு சிறந்தது இருக்கிறது என்று அர்த்தம். 3, அடைக்கப்பட்ட கதவு உங்கள் விசுவாசத்தை வளர்க்கிறது. கதவுகள் மூடப்படும் பொழுது நாம் மனிதர்களை அல்ல, தேவனை அதிகமாய் நம்ப கற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில காத்திருக்கும் காலம் தேவன் நம் குணத்தையும் நம் விசுவாசத்தையும் உருவாக்கும் நேரமாக மாறுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதா? மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களா? நான் சொல்லுவேன், ஒரு கதவு உங்களுக்காக அடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேவன் அவருடைய நேரத்தில் யாராலையும் மூட முடியாத கதவுகளை அவர் திறப்பார். நினைவுபடுத்துங்க, அடைக்கப்பட்ட கதவு உங்க கதையின் முடிவு அல்ல. அது தேவனுடைய புதிய அத்தியாயத்தின் தொடக்கங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா லைக் பண்ணுங்க, இன்னொருவருக்கு பயன்படும்படி ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய நேரத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல